இந்த மருதூர் பஞ்சாயத்து டிஆர்எஸ் கார்டனில் 2.25 சென்ட்டில் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதோட உள்புற தோற்றத்தை இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10க்கு 16 ஒரு ஹால், 10க்கு 16 ஹால், 10க்கு 16 தானே, 8க்கு 16, 8க்கு 16, 16 எப்போ ஜாஸ்தி வருதுடா. 16க்கு மேலே வைக்க மாட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வருதுடா பாவி. அப்போ 8க்கு 20 ஹாலு. இப்போ 20 வராதேடா. 2 பேர் 10 கல் இருக்குடா. 2 கல்லுக்கு ஒரு 10 கல் 20 அடி ஆச்சா. 20க்கு 10டா. 1.5 அடி 1.5 3 அடி தான். 1.5 2 ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்படியா? சரிங்க, 20க்கு 8 ஹாலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு 10க்கு 10 பெட்ரூம் வீடு. இப்போ தான் வேலை நடந்துட்டு இருக்குது, ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அந்த கண்டிஷனில் தான் இப்போ வீடியோ எடுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் வேலை நடந்துகிட்ருக்கு. இதில் வெஸ்டர்ன் டைப் தான் வைப்பாங்க கண்டிப்பாக, இன்னும் வைக்காமல் இருக்காங்க. இது டோரு, இது ஹாலு. இன்டீரியர் ஒர்க்கெலாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வேலை நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு, அதே 10க்கு 10 இன்னொரு பெட்ரூமு, அதே 10க்கு 10ல் இன்னொரு பெட்ரூமுங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா ஹாலை ஒட்டி ஒரு இண்டிவிஜுவல் கிச்சன் இன்னும் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது, வேலை நடந்துகிட்ருக்கு. திருப்திகரமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வேலை இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணாமல் இருக்குது, வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா மெயின் டோரு தேக்கில் பண்ணியிருக்காங்க, சுத்தமான தேக்கு டோரு. அப்புறம் இது வந்து போரு, எத்தனை அடியில் போட்டிருக்காங்கன்னு தெரில, ஆனால் போர் போட்டாங்க. போரு போர் லைனு, இபி லைன் எடுத்திருக்கா? இபி லைன் டெம்பரவரி லைன் எடுத்திருக்காங்க. அதான் டெம்பரவரி லைன் தெரியுது, டெம்பரவரி லைன் எடுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவுட்ரு டாய்லெட் ஒன்று ஆகிட்டு இருக்குது, ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் அவுட்ரு டாய்லெட்டு. அப்படியே ஸ்டேர் கேஸில் இருந்தோம்னா மேலே போய்க்கலாம். இது வீட்டோட அவுட்ரு ஸ்பேஸ், வெளிப்புற தோற்றம், வீட்டோட வெளிப்புற தோற்றம். ஒரு சின்ன கார் நிறுத்துகிற அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க. ஒரு ஸ்விஃப்ட்டு, ஆல்டோ, நானோ காரு, அந்த மாதிரி காரெல்லாம் நிறுத்திக்கலாம். இன்னும் கேட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் வேலை பாக்கி இருக்குது. என்ன பட்ஜெட் சொல்கிறாங்கன்னு தெரில, பட்ஜெட் என்னங்கிறது கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணலாம்.